ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஆர்ஜி ஒப்பீனியன்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே. இந்த வீடியோவில் எதை பற்றி பேசுகிறேன்னா, இன்னைக்கு காலையில் நான் பார்த்த ஒரு வீடியோ. அமெரிக்காவுடைய 250th ஆனிவர்சரி ஆர்மி பேரட் நடத்தினாங்க. ட்ரம்ப் பார்த்தாரு, வாஷிங்டன் டிசியில் நடந்துச்சு. ஸோ அந்த வீடியோவை நான் இன்னைக்கு காலையில் பார்க்கும்போது என்னோட சில ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் அந்த வீடியோ. அதில் வந்து ஃபர்ஸ்ட் பேரட் பண்ணது எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது, ஏன்னா ஒரு 1.5 hours வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல ஆட் பண்ணுறேன், நீங்களும் கூட போய் பாருங்க. ஓகேவா? அது ஒரு 1.5 hours வீடியோ. அதில் வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டுன்னு பார்த்தா ஒரு $40 million யூஸ் பண்ணிக்கலாம், செலவு பண்ணிக்கிறேன். நாங்கள் 40 million அந்த ஒரு காசுக்கு நியர்லி 4 கோடின்னு நினைக்கிறேன். I'm not sure about that. 1 million 10 லட்சம். ஸோ 40 4 million, 4 crores வரும். $4 crore யூஸ் பண்ணிக்காங்க. நம்ம ஊரில் க்ரோர்ஸ்னு சொல்லுவோம், அவங்க இதில் இருந்து மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் போயிடுவாங்க. ஸோ அது மாதிரி 40 million செலவு பண்ணிக்காங்க. சரி, அந்த ஈவெண்ட் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஊர் ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, ஸ்கூல்ஸு அதை விட்டுருங்க, ஸ்டேட்டில் வந்து நடத்துவாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேக்கோ இல்லை ரிப்பப்ளிக் டேக்கோ ஒரு பேரட் நடத்துவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் நடக்கும், அதே மாதிரி செங்கோட்டையில் நடக்கும், அப்புறம் வந்து டெல்லியில் நடக்கும். ஒரு ஸ்டேட்டோடைய தலைமை செயலகம் இருக்கிற இடத்துலையும் நடக்கும் மோஸ்ட்லி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதில் வந்து சில விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கு ஆர்வம். ஈவன் நான் சென்னையில் போய் பார்த்துருக்கேன். பேரட்டில் வந்து நிறைய டேங்க்ஸ் நடக்கும், அப்புறம் பேரட்ஸ் நடக்கும். பேரட்ஸில் பார்த்தீங்கன்னா காலாட்படை, அப்புறம் வந்து விமானப்படை, அப்புறம் நேவி, அப்படி சொல்லி எல்லா படைகளுமே கலந்துக்குவாங்க. ஸோ அப்படிலாம் பார்த்துருந்தா நமக்கு யூஎஸ் ஆர்மி அப்படின்னு என்ன ஞாபகம் வரும்னா, ஹாலிவுட் மூவிஸ் ஒரே பிரம்மாண்டம், அவங்கள்ட்ட ஃபைட்டர் ஜெட்டு அப்படியே ஒரு மெய்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து போன எனக்கு பெரிய ஏமாற்றமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஊர்ல சுதந்திரத்துக்கு குடியரசுக்கு நடந்த பேரட் கூட ஒரு டிசிப்ளின் இருந்துச்சு. லெஃப்ட் ரைட்டு அப்படின்னா லெஃப்ட் ரைட்டு தான். ஒரு நிக்கிறது, ஒரு நடக்கிறது பார்க்கும்போதே ஒரு ஸ்ட்ரைட், ஒரு ஃபோக்கஸ்டு, ஒரு என்ன சொல்றது, ஒருத்தர் நடக்கிறது மாதிரியே அப்படி நம்ம கக்கால் பேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மொத்த டீமும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிரிகேடு அப்படின்னா ஒரு டீம், ஒரு காலாட்படை டீமோட ஒரு பிரிகேட் அப்படின்னா அதில் ஒரு 100 பேர் போகிறாங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் லேக் பார்க்குறதுக்கும் லாஸ்ட் லேக் பார்க்குறதுக்கும் டிஃப்ரெண்டே தெரியாது. ஈவன் ஹெட்டு கூட ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அந்த கரெக்டாக அந்த ஒரு மேடை வரும், அந்த மேடை கிட்ட வந்து அவங்க திரும்பி அந்த லீடர்ஸுக்கு ஒரு சல்யூட் பண்ணிட்டு அந்த மேடையை கடக்கிற வரைக்கும் அப்படி போயிட்டு அப்புறம் ஸ்ட்ரைட் பண்ணி நடந்து போவாங்க. அப்படிதான் பார்த்துருக்கோம். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து டேங்க்ஸ் வரும், அப்புறம் வந்து நம்ம வச்சு மிசைல்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க, அப்புறம் நம்மகிட்ட அக்னி ஏவுகணைகள் அதெல்லாம் வந்து பேசிக் ஏவுகணைகள்லாம் கொண்டு வருவாங்க, பார்ப்போம். ஏன்னா நிறைய இன்வென்ஷன்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து அந்த ஊருடைய ஸ்டேட் ஓரியன்ட் சில விஷயங்கள்லாம் பெருமைப்படுத்துகிற விஷயமா கொண்டு வந்து அதையும் நம்ம காட்டுவோம். ஸோ இதுதான் நம்ம பார்த்தது. நான் எதிர்பார்த்து போனது வந்து ஹாலிவுட் மூவிஸில் ஆர்மினால பெருசாக இருக்கும்போது நம்ம நிறைய எதிர்பார்த்து போவோம். எதிர்பார்த்து ஏமாந்தா எப்படி இருக்குங்கிறதுக்கு அந்த பேரட் ஒரு எக்ஸாம்பிள். அதில் எப்படி இருந்துச்சுன்னா, அங்கே நடந்த ஒரு ஆர்மி பீப்புள்ஸ் கூட ஒரு ப்ரொசீஜரோ ஒரு ஆல்ரெடி ரிகர்சல் சொல்லுவாங்கல்ல, ரிகர்சல் இருக்கும்போது சில சொதப்பல் நடக்க தான் செய்யும், ஒத்துக்கிறேன். ஏன்னா ரிகர்சல்ஸில் வந்து செக் பண்ணுவாங்க. ஆக்சுவலி வந்து கோஆர்டினேட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, இது இவங்க நடக்க கரெக்டாக இருக்கு, இவங்க நடக்க கரெக்டாக, இவங்க அந்த டீம் வேணாம் அடுத்த டீம் மூவ் பண்ணுவாங்க, ஹைட் ஆக்காங்க. ஈவன் ஆர்டர் ஃபர்ஸ்ட் கடைசிக்கு ஆர்டர், ஹைட் ஆர்டர் கூட கரெக்டாக மெயின்டைன் பண்ணி, எனக்கு நம்ம ஸ்கூலில் சொல்லி தரப்போனா ஷார்ட் ஆக்காம ஃப்ரண்ட்டில், டால் ஆக்காம லாஸ்ட்டில், இந்த மாதிரி ஆர்டர்லாம் சொல்லி கொடுத்து நம்ம பார்த்ததுனால அவங்கள பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரைட் ஆர்டர் கிடையாது, ஹைட் ஆர்டர் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக ஒருத்தவங்க ஃப்ரண்ட்டில் போகிறவங்க ஃபாலோ பண்ணி போனது கிடையாது. ஒரு கமாண்டை ஃபாலோ பண்ணுவோம். லெஃப்ட் ரைட்டுங்கிற ஒரு மியூசிக்கோ லெஃப்ட் ரைட்டோ இல்லை ஒரு பேண்ட் மாதிரி வாசிப்பாங்க, அந்த சவுண்டு ரிதமுக்கு வாக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே யுஎஸ் ஆர்மியோட பேரட்ல இல்லை. அண்ட் தென் அதை கோஆர்டினேட் பண்ணுறவங்க, மைக்கை வச்சுட்டு கோஆர்டினேட் பண்ணார்ல, அவர் சொன்ன விஷயங்கள், ஃபர்ஸ்ட் உலக போரில் நம்ம யூஸ் பண்ண பேட்டில் டேங்க்கு, செகண்ட் உலக போரில் நம்ம யூஸ் பண்ண பேட்டில் டேங்க்கு, அப்புறம் ஈரான் வாரில் யூஸ் பண்ணது, அப்புறம் நம்மளுடைய M1 டேங்க்கு, அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ஆர்ட்லரிஸ், அப்படி சொல்லி ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் ஒன்று காட்டிகிட்டே வந்தாங்க. அது சொல்லும் போது தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. அதை பற்றி அடுத்த வீடியோவில் கிளியராக சொல்கிறோம். ஏன்னா அவங்க வந்து என்னென்ன சொன்னாங்கன்னா, முதல் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர், ஆப்கானிஸ்தான் போர், நார்த் கொரியா வார், வியட்நாம் வார், அப்புறம் வந்து மெக்சிகோ வார், அப்படி சொல்லி அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் இந்த வருஷத்துல நம்ம இப்படிதான் இருந்தோம் அப்படிதான் இருந்த மாதிரி ஒன்று ஒன்றா காட்டினாங்க. பட் அது ஒன்று ஒன்றா பார்க்கணுன்னா அது பெரிய ஹிஸ்ட்ரி. அப்படிலாம் இருந்தாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிய டவுட் அபவுட் தட். ஏன்னா ஃபர்ஸ்ட் உலக போரில் அமெரிக்கா கலந்துக்கவே இல்லை, இரண்டாம் உலக போரில் நடுநிலை தான் சொன்னாங்க. எது வரைக்கும்னா
ஜப்பான் போய் பேர்ல் ஹார்பர் அடிக்கிற வரைக்கும் அவங்க நடுவில் சொன்னாங்க. ஸோ இவங்க டைரக்டா எந்த வார்லையுமே இன்வால்வ் கிடையாது. ஈவன் ஈராக் வார்ல கூட டைரக்டா அமெரிக்கா இறங்குச்சாங்க கிட்ட கிடையவே கிடையாது. அமெரிக்கா அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இவங்க நேட்டோ படையோட கூடி, அதாவது ஒன்னா சேர்ந்து ஒரு 30 கண்ட்ரி சேர்ந்து போய் தான் அடிச்சாங்க. இப்போ 32 நினைக்கிறேன், நேட்டோட 32 கண்ட்ரி இருக்கு. முன்னாடி வந்து ஒரு 28 சம்திங் இருந்துச்சு. அந்த 28 கண்ட்ரி சேர்ந்து போய் தான் அடிச்சாங்க. ஸோ சேர்ந்து போய் ஜெயிக்கும் போது அது அமெரிக்காவோட கிரெடிட் எடுத்துக்க முடியாது. இட்ஸ் அ கோஆர்டினேஷன் ஆஃப் எல்லா கண்ட்ரிஸோடைய கோஆர்டினேஷன்ல அடிச்சாங்க. அப்படி இருக்கும்போது அமெரிக்கா டைரக்டா இன்வால்வ் ஆன வார்னு பாத்தீங்கன்னா வியட்நாம் வாரும் சரி அமெரிக்காவுக்கு தோல்வி தான். மெக்சிகோட நடந்த வார்லையும் அமெரிக்காவுக்கு தோல்வி தான். இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். நான் இதை மட்டத்துக்கு தான் சொல்லலை. பட் அப்படி இருக்கும்போது அதெல்லாம் சொல்லி கோஆர்டினேட் பண்றவங்க என்ன தெரியும்னா நம்மளுடைய வேல்யூஸ் கரெக்டாக சொல்ல தெரியணும். இதுதான் இந்த இடத்துல நம்ம இதுதான் பண்ணோம், நம்மளுடைய வேல்யூஸ் இது. இப்போ நம்ம இந்தியா கேட்டிங்கன்னா கார்கில் வார்னு சொல்லணும்னா கார்கில் வார் வின் பண்ணிட்டு அதை பற்றி பேசுவோம். அதே மாதிரி 71 வாரோட வின் பண்ணிட்டு சொல்லுவோம். 62 நடந்த சைனா வாரை பற்றி நம்ம பெருசாக எக்ஸ்போஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம அதில் பெரிய வெற்றி அடையில, நமக்கு ஒரு பின்னடைவு தான் இருந்துச்சு. ஏன் சைனா கூட நம்ம வந்து அந்த டயத்தில் நம்மகிட்ட ஒரு எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு போய் சேர்க்கறதுலையும் சரி நிறைய விஷயத்துல நம்ம டிராபேக்ஸ் இருந்தனால நம்ம பெருசாக அதை பற்றி பேச மாட்டோம். ஆனால் அமெரிக்கா பேசின எல்லாமே மற்றவங்க கூட சேர்ந்து போய் அடிச்சவாறு இவங்க தோத்து போன வார்ஸ். இதில் அப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் சொல்லி பேசும்போது அந்த கோஆர்டினேஷனும் எனக்கு செஞ்சு அந்த ஆங்கரிங் பண்ண பர்சனும் சரியா பண்ணலையோன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்கள் உங்கள் நீங்கள் போய் அந்த வீடியோ பாருங்கள். சிரிப்பு வரதான் செய்யும். பட் பாருங்கள், சில இடத்துல மியூசிக்ஸை போட்டு அவங்க ஹைப் பண்ண ட்ரை பண்ணிப்பாங்க. வேறு வழி இல்லை, பாருங்க. உங்களோட ஒப்பீனியனும் கமெண்ட்ஸையும் எனக்கு சொல்லுங்கள். என்னோட கண்ணோட்டம், நான் என்னோட ஒப்பீனியன் கரெக்டாக இருந்துச்சா, எனக்கு இருந்த மாதிரி தான் உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சா, ஒரு மாதிரி அன்ஃபேராக இருந்துச்சான்னு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.